தேவன் நமக்கு தருகிறதான அந்த வார்த்தை குறித்து கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய ஒத்தாசையை நாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே. இசப்பா, இங்கு நாங்கள் வந்திருக்கிற முகாந்திரத்தில் நீர் அறிந்திருக்கிறீர் ராஜாவே. அப்பா, என்னை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவரே இசப்பா, ஞான ஆகாரத்தை பரலோகத்தின் ஆண்டவரே இசப்பா, மன்னாவே இவர்களுக்கு நீங்க அருள வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. உடைய கரத்துல எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. எல்லா துதிகளும் நல்ல பிதாவே. சங்கீதம் 34 அதிகாரம் அதில் 10ஆம் வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நம்முடைய காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், அதுங்க ரொம்ப பசியோட காத்திருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்தை நாடி ஓடி வரும்போது நமக்கு என்ன பண்ணாதான்? ஒரு குறைவும் வராது என்று வேதாகமும் குறிப்பிடுகிறது. இந்த உலகத்துல பலர் பணம், அதிகாரம், மனித உதவி ஆகியவற்றை நம்புகிறார்கள். இப்ப நம்ம போர் கூட பார்த்தோம். போர்ல என்ன பண்ணாங்க? இஸ்ரேலுக்கு உதவியா அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு உதவியா இஸ்ரேல் அப்படி சொல்லி அவர்கள் போரை நடத்தினாங்க. பணத்தினுடைய ஒரு பெரிய வளர்ச்சியாக நம்ம பார்க்க முடியுது. பணத்தோட பலம், அதிகார பலம். என்கிட்ட நிறைய அணு ஆயுதங்கள் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? இந்த நாட்டு மேல குண்டை போடுவேன், அந்த நாட்டு மேல குண்டை போடுவேன்னு சொல்லி பயமுறுத்துனாங்க. மனித உதவி அநேக ஆர்மி ஆபீசர்ஸ் அதுக்குள்ள இறக்கி விட்டு சண்டையை நடத்துறாங்க. ஆனா இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, வேதாகமம் வேஸ்ட்னு சொல்லுது. தேவனை தேடுகிற வாழ்க்கை தான் நம்ம என்ன பண்ணோம்? பாதுகாக்கும். நம்ம தேவனை தேடி ஓடி வரும்போது தான் தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பாரு. ஆர்மியை நம்பி, படபலத்தை நம்பி, பணத்தை நம்பி, மனுஷருடைய உதவியை நம்பி நம்ம போனா நமக்கு என்ன கிடைக்காது? ஒரு நன்மையும் கிடைக்காது. சிங்கக்குட்டிகள் தான் பசியா இருக்குமா? சிங்கம் எதுக்கு அடையாளமா சொல்றோம்? ஒரு வலிமையின் அடையாளம். காட்டுக்கே ராஜா யாருதான்? சிங்கம் தான். அதோட கர்ஜனையை கண்டு எல்லா விலங்குகளும் ஓடிடும். அதுக்கு கூட என்ன வருது? குறை வருது. சாப்பாடு கிடைக்கல, பட்டினியா இருக்குது. ஆனா நம்ம தேவனை தேடுகிறவர்களாய் காணப்பட்டோமானால் நமக்கு எந்த குறைவும் வராது. எவ்வளவு திறமையானவர்களாக நம்ம இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடைபெறவே மாட்டேங்குது. ஏன்? நம்ம தேவனை தேடுறதுல குறைந்து காணப்படுகிறோம். அதனாலதான் நமக்கு குறைவுகள் ஏற்படுகிறது. அந்த குறைவை நிவர்த்தி ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தேவனை தேடணும். மத்தேயு 6:33 கூறப்பட்டுள்ளது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நம்ம முதலாவது யாரை தேடணும்? தூங்கி எழும்பின உடனே ஆண்டவருடைய ஒத்தாசையை தேடணும். ஏசப்பா, இந்த நாள் எனக்கு எப்படி இருக்கணும்? நல்ல நாளா அமையணும். நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கணும். நீங்க எங்க கூட இருந்து என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? தேவனுடைய ஒத்தாசையை தினந்தோறும் நாட வேண்டும். இரண்டாவது, வேதாகமம் வாசிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது அட்லீஸ்ட் வாசிக்கணும். நம்ம நேரம் இல்லை, உலக பிரகாரமான காரியத்துக்கு போறோம் அப்படின்றதுனால வேதாகமம் ஒரு வசனம் 2 வசனம் வாசிச்சுட்டு போகக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த வேத வசனங்களை தியானிக்கணும். தியானிக்கும் போது தான் தேவனோடு நாம உறவு கொள்ள முடியும். ஆகையால் நம்ம என்ன பண்ணோம்? தேவனை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களால் நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, நம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நாம தேவனை தேடும் போது அவர் என்ன பண்றது இல்லையா? நம்மை கைவிடுகிற தேவனாய் இல்ல. அந்த சிங்கக்குட்டிகளுக்கே பட்டினி வரும்போது ஆகாரம் இல்லாம இந்த உலகத்துல காணப்படுகிற நிலைமை ஏற்பட்டாலும் தேவனை நம்ம தேடும் போது நமக்கு என்ன இல்லையா? எந்த குறைவும் இல்லை. நம்மள தேவன் என்ன பண்ண மாட்டாரு? குறைவுபட விட மாட்டார். ரோமர் 8:28. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நாம தேவனுடைய தீர்மானத்தின்படி தான் இங்க அழைக்கப்பட்டோம். நம்ம ஒரு ஆக்சிடென்டா இங்க உட்கார்ந்துல ஏதோ இந்த ஊர்ல இவங்க வந்தாங்க, சுவிசேஷம் சொன்னாங்க, அதனால நம்ம உட்கார்ந்துருக்கோம். அப்படி கிடையாது. ஆண்டவர் முன்னாடியே உங்களை எல்லாம் என்ன பண்ணாரு? முன்குறித்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி தான் நீங்க என்ன பண்றீங்க? இங்க அமர்ந்திருக்கிறீங்க.
உங்களை அழைக்கப்பட்டவர்களாய் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். என்ன நடக்கிறதோ இந்த உலகத்துல அது எல்லாமே நமக்கு என்னவா நடக்குமா? நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று வேதாகமம் கூறுகிறது. தேவையான நமக்கு இது தேவை அது தேவைன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா தேவன் என்ன பண்ணுவாரா? நமக்கு தேவையானதை சரியான நேரத்துல கொடுப்பார். சில நேரம் தாமதமா இருக்கும், ஆனாலும் அது எப்படி இருக்குமா? விசேஷித்த ஒரு பரிசாக காணப்படும். அதுக்காக ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாரு? தரவே இல்லை அப்படின்னு சொல்லி நாம கவலைப்பட வேண்டியதில்லை. சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்மளுடைய ஜீவன் இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்மளோட கர்த்தருடைய வீட்டுல போய் சேர்ற வரைக்கும் தேவனுடைய கரம் நம்மை கைவிடுகிறது இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை வந்தாலும் கவலை வந்தாலும் தேவனை தேடுறதுல நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். தேவனை நம்பணும். தினந்தோறும் செபிக்கணும். முதல்ல தேவனுக்கு நம்மளுடைய இடத்த கொடுக்கணும். அப்பதான் தேவன் நம்மளுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. சோ நமக்கு கிடைக்கிற எந்த ஒரு நன்மையா இருந்தாலும் எங்க இருந்தா வருதா? சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவருடைய இடத்திலிருந்து இறங்கி வர்றதுல எந்த ஒரு அசுத்தமும் காணப்படாது. அவர் எல்லாவற்றையும் சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு காரியங்களாக நமக்கு நடப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.